Hi friends, welcome to my channel. In 12th Maths applications of differential calculus exercise 7.47 தான் பார்க்க போறோம். Prove that the function f of x is equal to x square minus 2x minus 3 is strictly increasing in 2, infinity அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மொத சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான் f of x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணி வரும்ல f dash of x அதுல வந்து இந்த 2, இன்ஃபினிட்டில இதுக்கு இடையில ஏனா இது வந்து ஓபன் இன்டர்வல்ல இருக்கு. இந்த 2வையும் விட்டுறணும், இன்ஃபினிட்டியும் விட்டுறணும். இதுக்கு இடைப்பட்ட உள்ள வேல்யூவை எடுத்து ஏதாவது ஒண்ணே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுனா strictly increasing அப்படினு சொல்லி போட்டு முடிச்சோம். அதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f of x எழுதிக்குவோம். f of x is equal to x square minus 2x minus 3. இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x x power n இருக்கு. x power x square னா x power n ல இருக்கு. n into x power n minus 1. அப்ப x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அந்த 2 வந்து அப்படியே இருக்கும். இங்க x டேர்ம் இல்லாதனால 0 ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம அந்த இன்டர்வல் வந்து எழுதிக்குவோம் 2, இன்ஃபினிட்டி. சரிங்களா? 2ஐயும் விட்டுறணும், இன்ஃபினிட்டி விட்டுறணும். அப்ப என்னது 3, 4, 5, 6 அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்குவோம். 3 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f dash of x is equal to 2 3s are 6, 6 minus 2 4. அப்ப இது வந்து என்னது கிரேட்டர் 0. அப்ப இது பாசிட்டிவ் வேல்யூ. அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதாவது 2 to இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த நம்பர்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்தோம். அடுத்து 4 போட்டிங்கன்னா 4 2s are 8, 8 minus 2 போட்டாலும் 6. அடுத்து 10 போட்டா 20, 20 minus 2 நமக்கு என்னது வரும் 18. இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டா போதும். அப்ப நம்ம இதை எழுதிக்கலாம். strictly increasing in the interval 2, infinity. அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியில் hence proved எழுதிடுவோம். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டேன் இந்த சம். தேங்க்யூ.